ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டரில் எம்எஸ் எக்ஸலில் டைம் செட் பண்ணுறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மினிட்ஸ் டைப் பண்ணோன்னா ஹவர்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது, அதுவே டெசிமல் வேல்யூவில் வந்துச்சுன்னா எப்படி கரெக்டான டைமிங்காக ஃபிக்ஸ் பண்ணுறது, 24 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் மேலே வந்துச்சுன்னா எப்படி மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஒரு இடத்துலயும் ஹவர்ஸ் ஒரு இடத்துலயும் நம்ம டைப் பண்ணிருக்கோம். எந்த இடத்துல ஹவர்ஸ் நம்ம டைப் பண்ண போறோமோ அந்த இடத்துல அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹவர்ஸ்ல இருக்க செல்லை செலக்ட் பண்ணிக்க நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு எந்த இடத்துல நம்ம மினிட்ஸ் டைப் பண்ண போறோமோ அந்த செல்லை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செல்லோட அட்ரஸ் இங்க டிஸ்பிளே ஆயிடும். டிவைடட் 60 டிவைடட் 24. 60 எதுக்காக கொடுக்குறோம்னா மினிட்ஸ் குறிக்கிறதுக்காக நம்ம 60 கொடுக்குறோம். 24 24 ஹவர்ஸ்ன்றதுக்காக அது 24 டைப் பண்ணுறோம். இப்போ என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டைமிங் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகாது, 0ன்னு தான் இருக்கும். ஏன்னா இங்கே மினிட்ஸ் நம்ம டைப் பண்ணவே இல்லை. இப்போ அந்த மினிட்ஸ் செல்ல நான் ரேண்டமாக ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஒரு 150 அது போல் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கணும். இங்கே ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது பாருங்க டைமிங்கு. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமிங் இங்கே ஹவர்ஸில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு இது பார்த்தீங்கன்னா இது போல் டெசிமல் நம்பரில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் நம்பர் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மவுஸில் ரைட் சைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபார்மேட் செல்லில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீபோர்ட்லேயே Ctrl+1 இந்த ரெண்டு பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம்னு சொல்லி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் 13:30 அப்படின்னு இருக்குல்ல, அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓகே ஆப்ஷன்ல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டெசிமல் நம்பர்லேருந்து நார்மல் டைமிங் ஃபார்மேட்டு இங்கே செட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மினிட்ஸில் நான் டைமிங் சேஞ்ச் பண்ணுறேன். அதே போல் இங்கே ஹவர்ஸில் கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மினிட்ஸில் ரேண்டமாக ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போ 1440 மினிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 0ன்னு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 24 ஹவர்ஸு இல்லை 24 ஹவர்ஸ் மேலே அப்படி வந்துச்சுன்னா அங்கே 0 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகுது. இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீபோர்ட்லேயே Ctrl+1 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதே போல் டைம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் 37:30:55 அப்படின்னு இருக்குல்ல, அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸ் கரெக்டாக நமக்கு 24 ஹவர்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதே போல் இப்போ ரேண்டமாக வேற ஒரு நம்பரை கூட நான் டைப் பண்ணுறேன். இப்போ அதே போல் மினிட்ஸில் 1515 நான் டைப் பண்ணுறேன். அதே போல் ஹவர்ஸில் கரெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸு ஹவர்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த செகண்ட்ஸ் இருக்குல்ல 00ன்னு அது எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் நம்ம சரிப்படுத்த முடியும். அதுக்கு எப்படி சரிப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா அதே ஹவர்ஸ்ல இருக்க அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே போல ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீபோர்டில் Ctrl+1 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல லாஸ்டா கஸ்டம்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்னன்னா இந்த செகண்ட்ஸ் வேணாம் அப்படின்றத நம்ம டெலீட் பண்ண போறோம். ஸோ ரைட் சைட் காலம்ல அங்கே லாஸ்ட் இருக்கும் HMM
எக்ஸ் சிம்பிள் வந்து இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த 1550க்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸோ அது போல் வந்து கரெக்டாக வந்து டைமிங் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கும் மேலே வந்து மினிட்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுக்குறேன். 1773 அப்படின்னு கொடுக்குறேன் ஒரு ரேண்டமாக. இதே போல் வந்து ஹவர்ஸில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத கரெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் வந்து என்னென்னா இங்கே வந்து நமக்கு ஏஎம் பிஎம் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதுவும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து டைமிங்கில் வந்து செட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே போல் வந்து கீபோர்டில் Ctrl 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே கஸ்டம்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து 409 HMM SS AM பிஎம்ல இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஎம் பிஎம்மோட வந்து சேர்த்து வந்து இங்கே வந்து டைமிங் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குன்னா ஹவர்ஸ் வந்துருக்கு, மினிட்ஸ் வந்துருக்கு, செகண்ட்ஸும் சேர்த்து வந்துருச்சு. இப்போ அந்த செகண்ட்ஸ் மட்டும் நமக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் வந்து நம்ம செட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே கீபோர்டில் Ctrl 1 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதே கஸ்டம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண அந்த HMM SS AM PM அந்த லைன் வந்து மேலக்கு ஒயிட் பாக்ஸில் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அதில் இருக்க நமக்கு தேவையில்லாதது இது SS, அதாவது செகண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ SS முன்னாடி இருக்கிற கோலன் இதையும் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு கீழே வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான டைமிங்கும் அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே போல் செகண்ட்ஸ் இல்லாமல் ஹவர்ஸு மினிட்ஸு ஏஎம் பிஎம் மட்டும் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல் வந்து கம்ப்யூட்டர் MS வேர்டு, எக்ஸலு, அதோட கிறிஸ்டன் டிப்ஸு, ஷார்ட்கட் கீஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த சேனல்லே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா இது போல் வந்து வீடியோஸே வந்து பார்க்குறதுக்கு வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.